அலகு 10. தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். கற்றலின் நோக்கங்கள். கீழ்காண்பனவற்றோடு அறிமுகமாதல். நவீன தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் குறித்த அறிவினை பெறுதல். தமிழ்நாட்டின் பல்வேறு சமூக சீர்திருத்த இயக்கங்களை அறிதல். சமூக சீர்திருத்தவாதிகளின் கருத்துக்களை புரிந்து கொள்ளல். அறிமுகம். 18ஆம் நூற்றாண்டின் பிற்பாதியில் ஐரோப்பியர்கள் இந்திய துணை கண்டத்தின் மீது தங்கள் அரசியல் அதிகாரத்தை நிறுவினர். 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்தியாவை இணைப்பதில் அக்கறை செலுத்திய அவர்கள் இந்திய சமூகத்தை ஒழுங்கமைவு செய்தனர். புதிய வருவாய் திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. ஆங்கிலேயரின் பயன்பாட்டு கோட்பாடுகள், கிறித்தவ சமய நெறிகள் ஆகியவற்றின் செல்வாக்கிற்கு உட்பட்டிருந்த அவர்கள் இந்திய மக்களின் மீது தங்களது பண்பாட்டு மேலாதிக்கத்தை திணிக்கவும் முயன்றனர். இந்நிலை இந்தியர்களிடையே எதிர்விளைவினை ஏற்படுத்தியது. 19ஆம் நூற்றாண்டில் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கல்வியறிவு பெற்ற இந்தியர்கள் இந்த அவமானத்தை உணர்ந்தனர். இதற்கு பதிலளிக்கும் வகையில் தங்கள் சமூக பண்பாட்டு அடையாளங்களை கடந்த காலத்தினுள் தேடினர். இருந்தபோதிலும் காலனிய விவாதங்களில் சில நியாயங்கள் இருப்பதை உணர்ந்த அவர்கள் சீர்திருத்திக் கொள்ளவும் தயாராயினர். இதன் விளைவே நவீன இந்தியாவின் சமூக சீர்திருத்த இயக்கங்களுக்கு வழிகோலியது. இக்குறிப்பிட்ட வரலாற்று வளர்ச்சி நிகழ்வு இந்திய மறுமலர்ச்சி என அடையாளப்படுத்தப்பட்டது. மறுமலர்ச்சியானது ஒரு கருத்தியல் பண்பாட்டு நிகழ்வாகும். அது நவீனம், பகுத்தறிவு, சமூகத்தின் முற்போக்கான இயக்கம் ஆகியவற்றுடன் நெருக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளது. திறனாய்வு சிந்தனை அதன் வேர்களில் உள்ளது. மனிதநேயம் எனும் இச்சித்தாந்தம் சமூக வாழ்வு மற்றும் அறிவு ஆகிய துறைகளோடு மொழி, இலக்கியம், தத்துவம், இசை, ஓவியம், கட்டடக்கலை போன்ற அனைத்து துறைகளிலும் படைப்பாற்றலை தூண்டி எழுப்பியது. 10.1 தமிழ் மறுமலர்ச்சி. காலனியத்தின் பண்பாட்டு ஆதிக்கமும் மனிதநேயத்தின் எழுச்சியும் இந்திய துணை கண்டத்தின் சமூக பண்பாட்டு வாழ்வில் பல மாற்றங்களை கொண்டு வந்தது. நவீன தமிழ்நாடும் அத்தகைய வரலாற்று மாற்றத்தை அனுபவித்தது. தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரம் அவர்களின் அடையாள கட்டுமானத்தில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தன. அச்சு இயந்திரத்தின் அறிமுகமும் திராவிட மொழிகளின் மீது மேற்கொள்ளப்பட்ட மொழியியல் ஆய்வுகளும் மற்றும் பலவும் தமிழ் மறுமலர்ச்சி செயல்பாடுகளுக்கு அடியுரமாய் விளங்கின. அச்சு இயந்திரத்தின் வருகைக்கு பின்னர் வந்த தொடக்க ஆண்டுகளில் சமயம் சார்ந்த நூல்களை வெளியிடும் முயற்சிகளே பெருமளவில் மேற்கொள்ளப்பட்டன. நாளடைவில் படிப்படியாக நிலைமைகள் மாறின. சமய சார்பற்ற என சொல்லத்தகுந்த நூல்களும் வெளியிடுவதற்கு எடுத்து கொள்ளப்பட்டன. அச்சு தொழில்நுட்பத்தின் வருகை. ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய மொழிகளில் முதல் மொழி தமிழ் மொழியாகும். மிக முன்னதாக 1578 தம்பிரான் வணக்கம் எனும் தமிழ் புத்தகம் கோவாவில் வெளியிடப்பட்டது. 1709 முழுமையான அச்சகம் சீகன்பால்கு என்பவரால் தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டது. தொடக்ககால தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான திருக்குறள் 1812 வெளியிடப்பட்டது. இதன் விளைவாக இக்கால பகுதியில் மிகவும் பழமையான செவ்வியல் தமிழ் இலக்கியங்களை வெளியிடுவதில் தமிழ் அறிஞர்களிடையே புத்தெழுச்சி ஏற்பட்டது. 19ஆம் நூற்றாண்டில் தமிழ் அறிஞர்களான சி. வை. தாமோதரனார் 1832 1901, உவே. சாமிநாதர் 1855 1942 போன்றவர்கள் தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை மீண்டும் கண்டறிவதற்காக தங்கள் வாழ்நாள் முழுவதையும் செலவழித்தனர். சி. வை. தாமோதரனார் பனையோலைகளில் கையால் எழுத பெற்றிருந்த பல தமிழ் இலக்கிய நூல்களை பதிப்பித்தார். அவர் பதிப்பித்த நூல்களில் தொல்காப்பியம், வீரசோழியம், இறையனார் அகப்பொருள், இலக்கண விளக்கம், கலித்தொகை மற்றும் சூளாமணி ஆகியவை அடங்கும். தமிழறிஞர் மீனாட்சி சுந்தரனாரின் மாணவரான உவே. சாமிநாதர் செவ்வியல் தமிழ் இலக்கிய நூல்களான சீவக சிந்தாமணி 1887, பத்துப்பாட்டு 1889, சிலப்பதிகாரம் 1892, புறநானூறு 1894, புறப்பொருள் வெண்பா மாலை 1895, மணிமேகலை 1898, ஐங்குறுநூறு 1903, பதிற்றுப்பத்து 1904 ஆகியவற்றை வெளியிடும் முயற்சிகளை மேற்கொண்டார். சீகன்பால்கு, சி. வை. தாமோதரனார், உ. வே. சாமிநாதர் இவ்வாறு பழம்பெரும் நூல்கள் வெளியிடப்பட்டது. தமிழ் மக்களிடையே தங்கள் வரலாறு, மரபு, மொழி, இலக்கியம் மற்றும் சமயம் ஆகியவை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. நவீன தமிழ்கள் தங்களது சமூக பண்பாட்டு அடையாளங்களை பண்டைய தமிழ் செவ்வியல் இலக்கியங்கள் வாயிலாக கண்டறிந்தனர். அவை மொத்தத்தில் சங்க இலக்கியங்கள் என்றழைக்கப்படுகின்றன. 1816 புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியினை நிறுவிய F.W. எல்லிஸ் 1777 1819 தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை, அவை இந்தோ ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பில்லாதவை எனும் கோட்பாட்டை உருவாக்கினார். ராபர்ட் கால்டுவெல் 1814 1891 திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு
இலக்கணம் என தலைப்பிடப்பட்ட நூலில் இக்கோட்பாட்டை 1856 விரிவுபடுத்தினார். திராவிட ராபர்ட் மொழிகளுக்கிடையில் கால்டுவெல் நெருக்கமான ஒப்புமை இருப்பதையும் அப்படியான ஒப்புமை சமஸ்கிருதத்துடன் இல்லை என்பதையும் நிறுவினார். மேலும் தமிழின் தொன்மையையும் நிலைநாட்டினார். இக்காலகட்டத்தைச் சேர்ந்த அறிவார்ந்த தமிழர்கள் தமிழ் திராவிட சமத்துவம் மற்றும் சமஸ்கிருதம் ஆரியம் பிராமணியம் ஆகிய இரண்டுக்கும் இடையேயுள்ள அடிப்படை வேறுபாடுகளை அடையாளம் கண்டுகொண்டனர். அவர்கள் தமிழ் மொழியே திராவிடர்களின் மொழி என்றும் தமிழர்கள் பிராமணர்கள் அல்ல என்றும் அவர்களின் சமூக வாழ்வில் சாதிகளில்லை, பாலின வேறுபாடில்லை, சமத்துவம் நிலவியது எனவும் வாதிட்டனர். தமிழ்நாட்டில் திராவிட உணர்வு தோன்றி வளர்வதற்கு தமிழ் மறுமலர்ச்சி பங்களிப்பை செய்தது. இச்சிந்தனைகள் பி. சுந்தரனாரால் 1855-1897 எழுதப்பெற்ற மனோன்மணியம் எனும் நாடக நூலில் இடம்பெற்றுள்ள தமிழ்மொழி வாழ்த்து பாடலில் மெய்ப்பிக்கப்பட்டுள்ளது. பி. சுந்தரனார் வள்ளலார் என பிரபலமாக அறியப்பட்ட இராமலிங்க அடிகள் 1823-1874. திரு வி. க. பாரதிதாசன் நடைமுறையில் இருந்த இந்து சமய பழமைவாதத்தை கேள்விக்குள்ளாக்கினார். ஆபிரகாம் பண்டிதர் 1859-1919 தமிழ் இசைக்கு சிறப்பு செய்ததோடு தமிழ் இசை வரலாறு குறித்து நூல்களையும் வெளியிட்டார். சி. வை. தாமோதரனார், உ. வே. சாமிநாதர், திரு வி. கல்யாண சுந்தரம் 1883-1953, பரிதிமாட் கலைஞர் 1870-1903, மறைமலையடிகள் 1876-1950, சுப்பிரமணிய பாரதி 1882-1921, ச. வையாபுரி 1891-1956, கவிஞர் பாரதிதாசன் 1891-1964 ஆகியோர் தங்களுக்கே உரித்தான வழிகளில் தங்களின் எழுத்துக்கள் மூலம் தமிழ் இலக்கியத்தின் புத்தெழுச்சிக்கு பங்களிப்பு செய்தனர். இதே சமயத்தில் பௌத்தத்திற்கு புத்துயிரளித்த ஒரு தொடக்ககால முன்னோடியான எம். சிங்காரவேலர் 1860-1946 காலனிய சக்தியை எதிர்கொள்வதற்காக பொது உடைமைவாதத்தையும் சமத்துவத்தையும் வளர்த்தார். பண்டிதர் அயோத்திதாசரும் 1845-1914, பெரியார் இ. வே. ராமசாமியும் 1879-1973 சமூக ரீதியாக உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்கள் பிரிவினரின் உரிமைகளுக்காக பகுத்தறிவு சித்தாந்தத்தை உயர்த்தி பிடித்தனர். பரிதிமாட் கலைஞர் வி. கோ. சூரிய நாராயண சாஸ்திரி வி. கோ. சூரிய நாராயண சாஸ்திரி 1870-1903 மதுரை அருகே பிறந்தார். சென்னை கிறித்தவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார். தமிழின் மீது சமஸ்கிருதம் கொண்டிருந்த செல்வாக்கை அடையாளம் கண்ட தொடக்க கால தமிழ் அறிஞர்களில் ஒருவர். அதனால் தனக்கே பரிதிமாட் கலைஞர் தூய தமிழ் பெயரை சூடிக் கொண்டவர். தமிழ் மொழி ஒரு செம்மொழி என்றும் எனவே சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாதென முதன்முதலாக வாதாடியவர் அவரே. மேற்கத்திய இலக்கிய மாதிரிகள் மீது இவர் கொண்டிருந்த தாக்கத்தின் விளைவாக 14 வரிச்செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தார். மேலும் இவர் நாவல்களையும் நாடகங்களையும் அதிக எண்ணிக்கையிலான அறிவியல் கட்டுரைகளையும் எழுதினார். ஆனால் வருந்தத்தக்க முறையில் 33 ஆண்டுகளே நிறைவு பெற்றிருந்த அவர் இளம் வயதில் இயற்கை எய்தினார். மறைமலை அடிகள் 1876-1980 தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை என்றும் தனித்தமிழ் இயக்கத்தை தூய தமிழ் இயக்கம் உருவாக்கியவர் எனவும் கருதப்படுகின்றார். சங்க இலக்கிய நூல்களான பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு ஆகியவற்றிற்கு விளக்கவுரை எழுதியுள்ளார். அவர் இளைஞராக இருந்தபோது சித்தாந்த தீபிகா எனும் பத்திரிகையில் பணிபுரிந்தார். பின்னர் சென்னை கிறித்தவ கல்லூரியில் தமிழாசிரியராக ஆண்டுகள் பணியாற்றினார். பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தின் மீது பற்று கொண்டார். அவருடைய ஆசிரியர்களான பி. சுந்தரனார், சோமசுந்தர நாயகர் ஆகிய இருவரும் அவருடைய வாழ்க்கையில் முக்கிய செல்வாக்கு செலுத்தியோராவர். தனித்தமிழ் இயக்கம் தூய தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துவதையும் சமஸ்கிருதத்தின் செல்வாக்கு தமிழ் மொழியிலிருந்து அகற்றப்படுவதையும் மறைமலை அடிகள் ஊக்குவித்தார். இவ்வியக்கம் தமிழ் பண்பாட்டின் மீது, குறிப்பாக தமிழ் மொழி, இலக்கியம் ஆகியவை மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. மறைமலை அடிகளாரின் மகள் நீலாம்பிகை இவ்வியக்கம் உருவாக்கப்பட்டதில் முக்கிய பங்கு வகித்தார். வேதாச்சலம் என்ற தனது பெயரை அவர் தூய தமிழில் மறைமலை அடிகள் என மாற்றிக்கொண்டார். அவருடைய ஞானசாகரம் எனும் பத்திரிகை அறிவுக்கடல் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அவருடைய சமரச சன்மார்க்க சங்கம் எனும் நிறுவனம் பொது நிலை கழகம் என்று பெயரிடப்பட்டது. தமிழ் சொற்களுக்குள் புகுந்துவிட்ட சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான பொருள் தரக்கூடிய தமிழ் சொற்களடங்கிய அகராதி ஒன்றை நீலாம்பிகை தொகுத்தார். 10.2 திராவிட இயக்கத்தின் எழுச்சி. திராவிட இயக்கம் பிராமண மேலாதிக்கத்திற்கு எதிராக பிராமணர் அல்லாதவர்களை பாதுகாக்கும் இயக்கமாக உதயமானது.
1909 இல் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. 1912 இல் டாக்டர் சி. நடேசனார் எனும் மருத்துவர் மதராஸ் முக்கிய கழகம் எனும் அமைப்பை உருவாக்கினார். இது பின்னாளில் மதராஸ் திராவிடர் சங்கம் என்று மாரியபின் திராவிடர்களின் மேம்பாட்டிற்கான உதவிகளை செய்தது. பிராமணர் அல்லாத பட்டதாரிகளுக்கு உதவுவது, அவர்களை கற்க வைப்பது ஆகியவற்றோடு அவர்களது குறைபாடுகள் குறித்து விவாதிக்க முறையான கூட்டங்களையும் நடத்தியது. இதே சமயத்தில் நடேசனார் தங்கும் விடுதி வசதியில்லாததால் பிராமணர் அல்லாத மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டதால் அதை சரி செய்யும் வகையில் திருவல்லிக்கேணியில் சென்னை ஜூலை 1916 இல் திராவிடர் இல்லம் என்ற பெயரில் ஒரு தங்கும் விடுதியை நிறுவினார். மேலும் பிராமணர் அல்லாத மாணவர்களின் நலன் கருதி இவ்வில்லம் ஒரு இலக்கிய அமைப்பையும் கொண்டிருந்தது. 3 தென்னிந்திய நல உரிமைச் சங்கம், நீதி கட்சி, சர் பிட்டி தியாகராயர், டி. எம். நாயர். 1916 நவம்பர் 20 இல் டாக்டர் நடேசனார், சர் பிட்டி தியாகராயர், டி. எம். நாயர் மற்றும் அலமேலுமங்கை தாயாரம்மாள் உட்பட 30 முக்கிய பிராமணர் அல்லாத தலைவர்கள் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை South Indian Liberal Federation உருவாக்க ஒருங்கிணைந்தனர். இதே சமயம் 1916 டிசம்பரில் விக்டோரியா பொது அரங்கில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வெளியிடப்பட்டது. இவ்வறிக்கை பிராமணர் அல்லாத சமூகங்களின் கருத்துக்களை தெளிவுபட கூறியது. இவ்வமைப்பு தொடங்கி வெளியிட்ட 3 செய்தித்தாள்களாவன: கட்சியின் கொள்கைகளை பரப்புரை செய்வதற்காக தமிழில் திராவிடன், ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா ஆகிய பத்திரிகைகளை வெளியிட்டது. மாகாண அரசுகளில் இரட்டையாட்சி முறையை அறிமுகம் செய்த பின்னர் மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தங்களின் அடிப்படையில் 1920 இல் முதல் தேர்தல் நடைபெற்றது. நீதி கட்சி தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் முதல் அமைச்சரவையை சென்னையில் அமைத்தது. சுப்பராயலு சென்னை மாகாணத்தின் முதலமைச்சரானார். மேலும் நீதி கட்சி 1920, 1923 மற்றும் 1923, 1926 ஆகிய ஆண்டுகளில் அரசமைத்தது. காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்த சூழலில் நீதி கட்சி 1937 இல் தேர்தல் நடைபெறும் வரை ஆட்சி தொடர்ந்து நீடித்தது. 1937 தேர்தல்களில் முதன்முதலாக பங்கேற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் நீதி கட்சியை படுதோல்வி அடையச் செய்தது. திட்டங்களும் செயல்பாடுகளும்: நீதி கட்சியே நாட்டில் பிராமணர் அல்லாதவர்களின் மூலாதாரமாய் விளங்கிற்று. நீதி கட்சி அரசாங்கம் மக்கள் தொகையில் பெரும்பாலானவர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை விரிவுபடுத்தி அரசியல் தளத்தில் அவர்களுக்கென இடத்தை உருவாக்கியது. சாதி மறுப்பு திருமணங்களை கட்டுப்படுத்திய சட்ட சிக்கல்களை நீதி கட்சியினர் அகற்றியதோடு பொது கிணறுகளையும் நீர்நிலைகளையும் ஒடுக்கப்பட்ட பிரிவு மக்கள் பயன்படுத்துவதை தடுத்த தடைகளை தகர்த்தனர். ஒடுக்கப்பட்ட பிரிவு குழந்தைகள் பொதுப்பள்ளிகளில் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என நீதி கட்சியின் அரசு ஆணை பிறப்பித்தது. இச்சமூக குழுக்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கென 1923 இல் தங்கும் விடுதிகள் உருவாக்கப்பட்டன. நீதி கட்சியின் கீழிருந்த சட்டமன்றம்தான் முதலாக தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை 1921 இல் அங்கீகரித்தது. இத்தீர்மானம் பெண்களுக்கென இடத்தை ஏற்படுத்தியதால் 1926 இல் முத்துலட்சுமி அம்மையார் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக முடிந்தது. முத்துலட்சுமி அம்மையார் பல்வேறு சமூகங்களுக்கான இட ஒதுக்கீட்டை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக நீதி கட்சி வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் தொடர்பான சட்டங்களை இயற்றும் பணிகளை மேற்கொண்டது. சமூக நீதியை நிலைநாட்டுவதின் ஒரு பகுதியாக பல்வேறு சாதிகளையும் சமூகங்களையும் சார்ந்தவர்களுக்கு அரசு பணிகளில் சேர்வதற்கு சமமான வாய்ப்புகளை உறுதி செய்யும் பொருட்டு 2 வகுப்புவாரி அரசாணைகள் 1921 செப்டம்பர் 16 மற்றும் 1922 ஆகஸ்ட் 15 இயற்றப்பட்டன. நிர்வாக அதிகாரங்களை அனைத்து சமூகத்தினரும் பங்கிட்டுக் கொள்வதை ஊக்குவிக்கும் வண்ணம் அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய 1924 இல் பணியாளர் தேர்வு வாரியத்தை நீதி கட்சி அமைத்தது. இம்முறையை பின்பற்றி பிரிட்டிஷ் இந்திய அரசு 1929 இல் பொது பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்கியது. இவைகள் தவிர சமய நிறுவனங்களை சீர்திருத்துவதிலும் நீதி கட்சி கவனம் செலுத்தியது. நீதி கட்சி 1926 இல் இந்து சமய அறநிலைய சட்டத்தை இயற்றியது. அதன்படி எந்தவொரு தனிநபரும் சாதி வேறுபாடின்றி கோவில்களின் நிர்வாக குழுக்களில் உறுப்பினராகவும் கோவிலின் சொத்துக்களை நிர்வகிக்கவும் வழிவகை செய்யப்பட்டது. 4 சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை இயக்கம் Self-respect movement. சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இல்லாத சாதிகளற்ற பிறப்பின் அடிப்படையிலான பாகுபாடற்ற ஒரு சமூகத்தை இவ்வியக்கம் ஆதரித்தது. பகுத்தறிவும் சுயமரியாதையும் அனைத்து மனிதர்களின் பிறப்புரிமை என பிரகடனம் செய்த இவ்வியக்கம் சுயாட்சியை காட்டிலும் இவை முக்கியமானவை எனும் கருத்தை உயர்த்தி பிடித்தது. பெண்களின் தாழ்வான நிலைக்கு எழுத்தறிவின்மையே காரணம் என அறிவித்த அவ்வியக்கம் அனைவருக்கும் கட்டாய தொடக்க கல்வியை வழங்கும் பணிகளை மேற்கொண்டது.
இவ்வியக்கம் பெண் விடுதலை கோருதல், மூடநம்பிக்கைகளை நீக்குதல் மற்றும் பகுத்தறிவை வலியுறுத்துதல் போன்ற கோரிக்கைகளை கோரியது. மேலும் இவ்வியக்கம் சீர்திருத்த திருமணம் அல்லது சுயமரியாதை திருமணங்களை ஆதரித்தது. சுயமரியாதை இயக்கம் பிராமணர் அல்லாத இந்துக்களின் நலன்களுக்காக மட்டுமல்லாமல் இஸ்லாமியர்களின் நலனுக்காகவும் போராடியது. இஸ்லாமின் மேன்மை மிகுந்த கோட்பாடுகளான சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை சுயமரியாதை இயக்கம் பாராட்டியது. பெரியார் இ. வெ. ரா. பெரியார் இ. வெ. ராமசாமி 1879 1973 சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஆவார். இவர் ஈரோட்டை சேர்ந்த செல்வந்தரும் வணிகருமான வெங்கடப்பர் சின்னத்தாயம்மாள் ஆகியோரின் மகன் ஆவார். ஓரளவு முறையான கல்வியை கற்றிருந்தாலும் தன் தந்தையால் ஆதரிக்கப்பட்ட அறிஞர்களுடன் விமர்சன விவாதங்களில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இளைஞராக இருந்தபோது ஒருமுறை வீட்டை விட்டு வெளியேறிய அவர் பல மாதங்கள் வாரணாசியிலும் ஏனைய சமயம் சார்ந்த மையங்களிலும் தங்கியிருந்தார். வைதிக இந்து சமயத்துடன் ஏற்பட்ட நேரடி அனுபவங்கள் இந்து சமயத்தின் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கைகளை தகர்த்தன. வீடு திரும்பிய அவர் சில காலம் குடும்பத் தொழிலான வணிகத்தை கவனித்து வந்தார். அவருடைய சுயநலமற்ற பொது சேவைகளும் தொலைநோக்கு பார்வையும் அவரை புகழ்பெற்ற ஆளுமை ஆக்கின. ஈரோட்டின் நகரசபை தலைவர் 1918 1919 உட்பட பல பதவிகளையும் அவர் வகித்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பெரியார் பதவி வகித்தபோது ஒடுக்கப்பட்ட மக்களின் கோவில் நுழைவு உரிமை குறித்த தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்தார். சாதி தர்மம் என்ற பெயரில் ஒடுக்கப்பட்ட பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் கோவிலுக்குள்ளும் அதை சுற்றியுள்ள வீதிகளிலும் நுழைவது மறுக்கப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட நடைமுறையினை வைக்கம் திருவாங்கூர் சமஸ்தானத்தின் ஒரு சுதேசி அரசு, தற்போதைய கேரள மாநிலத்திலுள்ள ஒரு நகரம் மக்கள் எதிர்த்தனர். எதிர்ப்பின் தொடக்க கட்டங்களில் மதுரையைச் சேர்ந்த ஜார்ஜ் ஜோசப் பெரும்பங்கு வகித்தார். உள்ளூர் தலைவர்கள் கைது செய்யப்பட்ட பின்னர் பெரியார் இந்த இயக்கத்திற்கு தலைமையேற்றதால் சிறையில் அடைக்கப்பட்டார். மக்கள் அவரை வைக்கம் வீரர் என பாராட்டினர். சமயத்தில் சேரன்மாதேவி குருகுல பள்ளியில் உணவு உண்ணும் அறையில் சாதி அடிப்படையிலான பாகுபாடு நிலவுவதை கேள்வியுற்று மனவருத்தமடைந்தார். இக்குருகுலம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் நிதியுதவியில் வ. வே. சுப்பிரமணியம் எனும் காங்கிரஸ் தலைவரால் நடத்தப்பெற்றது. இதனை பெரியார் கண்டித்து எதிர்த்த பின்னரும் குருகுலத்தில் நடைபெறும் சாதி பாகுபாட்டை காங்கிரஸ் தொடர்ந்து ஆதரித்ததால் மனமுடைந்தார். தந்தை பெரியார் நினைவகம், வைக்கம், கேரளா. பெரியார் 1925 சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். பகுத்தறிவு கருத்துக்களை மக்களிடையே பரப்புவதில் மக்கள் தொடர்பு சாதனங்களின் முக்கியத்துவத்தை பெரியார் புரிந்து கொண்டார். குடியரசு 1925, ரிவோல்ட் 1928, புரட்சி 1933, பகுத்தறிவு 1934, விடுதலை 1935 போன்ற பல செய்தித்தாள்களையும் இதழ்களையும் பெரியார் தொடங்கினார். சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரபூர்வ செய்தித்தாள் குடியரசு ஆகும். ஒவ்வொரு இதழிலும் சமூகம் பிரச்சனைகள் தொடர்பான தனது கருத்துக்களை பெரியார் வழக்கமான கட்டுரையாக எழுதினார். அவ்வப்போது சித்திரபுத்திரன் எனும் புனை பெயரில் கட்டுரைகளை எழுதினார். பௌத்த சமய முன்னோடியும் தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதியுமான சிங்காரவேலருடன் நெருக்கமான உறவு கொண்டிருந்தார். B.R. அம்பேத்கர் எழுதிய சாதி ஒழிப்பு Annihilation of Caste எனும் நூலை அந்நூல் வெளிவந்தவுடன் 1936 தமிழில் பதிப்பித்தார். B.R. அம்பேத்கர் அவர்களின் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தனித்தேர்தல் தொகுதி கோரிக்கையை பெரியாரும் ஆதரித்தார். 1937 இராஜாஜியின் தலைமையிலான அரசின் செயல்பாட்டினை எதிர்க்கும் விதமாக பள்ளிகளில் இந்தியை கட்டாய பாடமாக அறிமுகம் செய்ததற்கு எதிராக பெரியார் மக்கள் செல்வாக்கு பெற்ற இயக்கத்தை நடத்தினார். இந்தி எதிர்ப்பு போராட்டமானது 1937-39 தமிழ்நாட்டு அரசியலில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த போராட்டத்துக்காக பெரியார் சிறையில் அடைக்கப்பட்டார். பெரியார் சிறையில் இருந்தபோதே நீதிக்கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதன் பின்னர் நீதிக்கட்சி சுயமரியாதை இயக்கத்துடன் இணைந்தது. அதற்கு 1944 திராவிடர் கழகம் திக என புதுப்பெயர் சூட்டப்பெற்றது. சென்னை மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த இராஜாஜி 1952-54 பள்ளி குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்திய தொழில் கல்வி பயிற்சி திட்டமானது மாணவர்களுக்கு அவர்களின் தந்தையர்கள் செய்து வந்த தொழில்களில் பயிற்சி அளிப்பதாக அமைந்தது. இதை குலக்கல்வி திட்டம், சாதியை அடிப்படையாக கொண்ட கல்வி முறை என விமர்சித்த பெரியார் இத்திட்டத்தை முழுமையாக எதிர்த்தார். இதற்கு எதிராக பெரியார் மேற்கொண்ட போராட்டங்கள் இராஜாஜியின் பதவி விலகலுக்கு இட்டு சென்றது. காமராஜ் சென்னை மாநிலத்தின் முதலமைச்சரானார். பெரியார் தன்னுடைய 94வது வயதில் 1973 இயற்கை எய்தினார். அவரது உடல் சென்னையில் பெரியார் திடலில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பெரியார் ஒரு பெண்ணியவாதி. பெரியார் ஆணாதிக்க சமூகத்தை விமர்சித்தார். குழந்தை திருமணத்தையும் தேவதாசி முறையையும்
கண்டனம் செய்தார். 1929 முதல் சுயமரியாதை மாநாடுகளில் பெண்களின் மோசமான நிலை குறித்து குரல் கொடுக்க தொடங்கியதிலிருந்து பெண்களுக்கு விவாகரத்து பெறுவதற்கும் சொத்தில் பங்கு பெறுவதற்கும் உரிமை உண்டு என ஆணித்தரமாக வலியுறுத்தினார். திருமணம் செய்து கொடுப்பது எனும் வார்த்தைகளை மறுத்த அவர், அவை பெண்களை பொருட்களாக நடத்துகின்றன என்றார். அவைகளுக்கு மாற்றாக திருக்குறளில் இருந்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை துணை என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டினார். பெண்ணியம் குறித்து பெரியார் எழுதிய மிக முக்கியமான நூல் பெண் ஏன் அடிமையானாள் என்பதாகும். பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்படுவது அவர்களுக்கு சமூகத்தில் நன்மதிப்பையும் பாதுகாப்பையும் வழங்கும் என பெரியார் நம்பினார். 1989 தமிழக அரசு மாற்றங்களை விரும்பிய சீர்திருத்தவாதிகளின் கனவை நனவாக்கும் வகையில் 1989 ஆண்டு தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டத்தை அறிமுகம் செய்தது. அச்சட்டம் முன்னோர்களின் சொத்துக்களை உடைமையாக பெறுவதில் பெண்களுக்கு சம உரிமை உண்டென்பதை உறுதிப்படுத்தியது. முன்மாதிரியாக அமைந்த தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். இந்த சட்டம் தேசிய அளவிலும் இது போன்ற சட்டங்கள் இயற்றப்படுவதற்கு அடிப்படையாக அமைந்தது. இரட்டைமலை சீனிவாசன் 1859 1945 1859 ஆண்டு காஞ்சிபுரத்தில் பிறந்தார். சாதிப்படி நிலைகளில் ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதி, சமத்துவம், சமூக உரிமைகள் ஆகியவற்றுக்காக போராடினார். அவருடைய தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப் 1926, ராவ் பகதூர் 1930, திவான் பகதூர் 1936 ஆகிய பட்டங்களால் அவர் சிறப்பு செய்யப்பட்டார். அவரது சுயசரிதையான ஜீவிய சரித சுருக்கம் 1939 வெளியிடப்பட்டது. இந்நூல் முதலாக எழுதப்பெற்ற சுயசரிதை நூல்களில் ஒன்றாகும். தீண்டாமையின் கொடுமைகளை அனுபவித்த இரட்டைமலை சீனிவாசன் உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக உழைத்தார். 1893 ஆதிதிராவிட மகாஜன சபை எனும் அமைப்பை உருவாக்கினார். ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பு மற்றும் சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட வகுப்பினரின் கூட்டமைப்பு ஆகிய அமைப்புகளின் தலைவராக பணியாற்றினார். Br. அம்பேத்கரின் நெருக்கமானவரான அவர் லண்டனில் 1930 மற்றும் 1931 நடைபெற்ற முதல் 2ஆம் வட்ட மேஜை மாநாடுகளில் கலந்து கொண்டு சமூகத்தின் விளிம்பு நிலை மக்களின் கருத்துக்களுக்காக குரல் கொடுத்தார். 1932 செய்து கொள்ளப்பட்ட பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்களுள் அவரும் ஒருவர். மயிலை சின்னதம்பி ராஜா 1883 1943 மக்களால் M.C. ராஜா என அழைக்கப்பட்ட அவர் ஒடுக்கப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த தலைவர்களில் முக்கியமானவர். ஒரு ஆசிரியராக தனது பணியை தொடங்கிய அவர் பள்ளிகள், கல்லூரிகள் ஆகியவற்றுக்கான பல்வேறு பாடப்புத்தகங்களை எழுதினார். தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை நீதி கட்சி உருவாக்கியவர்களில் ஒருவராவார். சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட M.C. ராஜா வகுப்பிலிருந்து சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினராவார். 1920 சென்னை சட்ட சபையில் நீதி கட்சியின் துணைத் தலைவராக செயல்பட்டார். 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் எனும் அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக நீண்டகாலம் பணியாற்றினார். 15 தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கங்கள். இந்தியாவில் தொழில்கள் வளர முதல் உலகப் போர் 1914-1918 உத்வேகம் அளித்தது. போர்க்கால தேவைகளை நிறைவு செய்து வந்த இத்தொழிற்சாலைகள் மிக அதிக எண்ணிக்கையில் தொழிலாளர்களை பணியில் அமர்த்தியிருந்தன. போர் முடிவடைந்ததால் போர்க்கால தேவைகளும் குறைந்தன. எனவே அனைத்து தொழிற்சாலைகளிலும் ஆட்குறைப்பு செய்யப்பட்டன. இத்துடன் ஏற்பட்ட விலைவாசி ஏற்றமும் தொழிலாளர் இயக்கங்கள் தோன்றுவதற்கு உந்து சக்தியாக அமைந்தன. சென்னை மாகாணத்தில் பி. வாடியா, ம. சிங்காரவேலர், திரு. வி. கல்யாணசுந்தரம் போன்றவர்கள் தொழிலாளர் சங்கங்களை அமைப்பதில் முன்முயற்சி மேற்கொண்டனர். 1918 இந்தியாவின் முதல் தொழில் சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம் Madras Labor Union உருவாக்கப்பட்டது. உழைப்பாளர் சிலை மெரினா கடற்கரை. அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு 1920 அக்டோபர் 31 பம்பாயில் நடைபெற்றது. பல தீர்மானங்கள் குறித்து பிரதிநிதிகள் விவாதித்தனர். தொழிலாளர்களின் பிரச்சனைகளில் காவல்துறை தலையிடுவதிலிருந்து பாதுகாப்பு, வேலையில்லாதவர்களுக்கென ஒரு பதிவேட்டை பராமரித்தல், உணவு பண்டங்களின் ஏற்றுமதி மீதான கட்டுப்பாடு, காயமடைந்தோர்க்கு ஈட்டுத்தொகை மற்றும் உடல்நல காப்பீடு ஆகியவை இவற்றில் அடங்கும். சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளில் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் ம. சிங்காரவேலர். 1860-1946 ஆவார். சென்னையில் பிறந்த அவர் சென்னை பல்கலைக்கழகத்தை சார்ந்த மாநில கல்லூரியில் பயின்று பட்டம் பெற்றார். இளமை காலத்தில் பௌத்தத்தை பரிந்துரை செய்தார். அவர் தமிழ், ஆங்கிலம், உருது, இந்தி, ஜெர்மன், பிரெஞ்சு மற்றும் ரஷ்யன்
என பல மொழிகள் அறிந்திருந்ததோடு காரல் மார்க்ஸ், சார்லஸ் டார்வின், ஹெர்பர்ட் ஸ்பென்சர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆகியோரின் கருத்துக்களை தமிழில் வடித்தவர். 1923 முதலாக மே தின விழாவை ஏற்பாடு செய்தவரும் அவரே. அவர் இந்திய பொதுவுடைமை கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆரம்பகால தலைவர்களில் ஒருவராக இருந்தார். தொழிலாளி வர்க்கத்தின் பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்காக தொழிலாளன் worker என்ற பத்திரிகையை வெளியிட்டார். பெரியாரோடும் சுயமரியாதை இயக்கத்தோடும் நெருக்கமாக இருந்தார். சிங்காரவேலர் 10/6 இந்திய விடுதலைக்கு முன்பு மொழி போராட்டம். பொதுவாக மொழி என்பது அடையாளத்தின் வலிமையான குறியீடாகும். மேலும் இது ஒரு சமூகத்தின் பண்பாடு மற்றும் உணர்வுகளுடன் இயைந்து நிற்பது. தமிழ் மொழி 19ஆம் நூற்றாண்டின் பிற்பாதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் தனது மேன்மையை மீட்டு பெற்றது. மறைமலை அடிகளின் தனித்தமிழ் இயக்கம், பெரியாரின் மொழி சீர்திருத்தம் மற்றும் தமிழிசை இயக்கம் ஆகியவை தமிழுக்கு வலு சேர்த்தன. திராவிட உணர்வுக்கு இட்டு சென்ற தமிழ் மறுமலர்ச்சி நவீன தமிழ் மொழியின் வளர்ச்சியிலும் அதன் கலை வடிவங்களுடைய வளர்ச்சியிலும் பெரும் பங்களிப்பை செய்தது. ஆகம கோவில்களில் செய்யப்படும் சடங்குகள் தமிழில் செய்யப்படுவதில்லை. இசை நிகழ்ச்சிகளிலும் தமிழ் பாடல்கள் ஓரளவிலான இடத்தையே பெற்றிருந்தன. ஆபிரகாம் பண்டிதர் தமிழ் இசை வரலாற்றை முறையாக கற்றாய்ந்து பழந்தமிழர் இசை முறையை மீட்டுருவாக்கம் செய்ய முயன்றார். 1912 தஞ்சாவூர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார். அதுவே தமிழிசை இயக்கத்தின் கருமூலமானது. இசை நிகழ்வுகளில் தமிழில் பாடல்கள் பாடப்படுவதற்கு இவ்வியக்கம் முக்கியத்துவம் வழங்கியது. தமிழிசையின் நிலை குறித்து விவாதிக்க 1943 தமிழிசை மாநாடு நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் வெவ்வேறு காலப்பகுதிகளில் இந்தி கட்டாய மொழியாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. தமிழ் மொழிக்கும் பண்பாட்டிற்குமான அச்சுறுத்தலாகவே கருதப்பட்டது. தமிழுக்கு மேலாக இந்தியை அறிமுகம் செய்வது திராவிடர்களுக்கான வேலைவாய்ப்புகளை மறுப்பதாக அமையுமென பெரியார் அறிவித்தார். இந்தி மொழி அறிமுகம் செய்யப்பட்டால் தமிழ் மொழி பாதிப்புக்குள்ளாகும் என மறைமலை அடிகள் சுட்டி காட்டினார். இந்தி எதிர்ப்பு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் போராட்டத்தை பிராமணியத்திற்கும் தமிழின் மீதான சமஸ்கிருதத்தின் ஆதிக்கத்திற்கும் எதிரான கருத்தியல் போராகவே கருதினர். 10/7 பெண்கள் இயக்கங்கள். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சென்னை மாகாணத்தில் பெண்களை வலிமையுள்ளவர்களாக மாற்றுதல் எனும் நோக்கத்துடன் பல பெண்ணிய இயக்கங்கள் நிறுவப்பெற்றன. அவைகளுள் தமிழ் நாட்டில் உருவான இந்திய பெண்கள் சங்கம், Women's India Association WIA, அகில இந்திய பெண்கள் மாநாடு, All India Women's Conference ALWC ஆகியவை முக்கியமானவையாகும். இந்திய பெண்கள் சங்கம் WIA என்பது 1917 அன்னி பெசன்ட், டோரதி ஜினராஜதாசா, மார்கரெட் கசின்ஸ் ஆகியோர்களால் சென்னை அடையாறு பகுதியில் தொடங்க பெற்றது. இவ்வமைப்பு தனிநபர் சுகாதாரம், திருமண சட்டங்கள், வாக்குரிமை, குழந்தை வளர்ப்பு மற்றும் பொது வாழ்வில் பெண்களின் பங்கு ஆகியவை குறித்து பல்வேறு மொழிகளில் துண்டு பிரசுரங்களையும் செய்தி மடல்களையும் வெளியிட்டன. இதே சமயத்தில் இந்திய பெண்கள் சங்கம் பெண்கல்வி குறித்த பிரச்சனைகளை கையாள்வதற்காக 1927 அகில இந்திய பெண்கள் மாநாட்டை நிறுவியது. மேலும் அரசு பெண்களின் மேம்பாட்டிற்காக பல கொள்கைகளை நடைமுறைப்படுத்த வேண்டுமென பரிந்துரை செய்தது. பெண்களின் விடுதலை என்பது சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும். பெரியாரின் தலைமையிலான சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தோர் பாலின சமத்துவம் மற்றும் பாலினம் குறித்த சமூகத்தின் உணர்வுகளை மேம்படுத்துதல் ஆகியவற்றுக்காக பணியாற்றினர். தங்களுடைய கருத்துக்களை பங்கிட்டு கொள்வதற்கான ஒரு இடத்தை பெண்களுக்கு இவ்வியக்கம் ஏற்படுத்தி கொடுத்தது. இவ்வியக்கத்தில் தீவிரமாக பணியாற்றிய பெண்கள் பலர் இருந்தனர். முத்துலட்சுமி அம்மையார், நாகம்மை, கண்ணம்மா, நீலாவதி, மூவலூர் இராமாமிர்தம், ருக்மணி அம்மாள், அலமேலு மங்கை தாயாரம்மாள், நீலாம்பிகை மற்றும் சிவகாமி சிதம்பரனார் ஆகியோர் அவர்களுள் முக்கியமானவர்கள் ஆவர். கடவுளுக்கு இறைப்பணி செய்யும் சேவகர்களாக இளம் பெண்களை இந்து கோவில்களுக்கு அர்ப்பணிக்கும் வழக்கம் இருந்தது. அவ்வாறு அர்ப்பணிக்கப்பட்டோர் தேவதாசி என்று அறியப்பட்டனர். கடவுளுக்கு செய்யப்படும் சேவை எனும் நோக்கில் அமைந்திருந்தாலும் நாளடைவில் இம்முறை பெரும் ஒழுக்கக்கேட்டிற்கும் பெண்களை தவறாக பயன்படுத்துவதற்கும் இட்டுச் சென்றது. இத்தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்பதற்காக நடைபெற்ற இயக்கத்தில் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் முதலிடம் வகித்தார். மதராஸ் அர்ப்பணிப்பை தடுத்தல் தேவதாசி சட்டம் 1947 எனும் சட்டம் அரசால் இயற்றப்பட்டது. 1930 சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது எனும் மசோதாவை அறிமுகப்படுத்தினார். பின்னர் தேவதாசி ஒழிப்பு சட்டமாக மாறிய மசோதா இந்து கோவில் வளாகங்களிலோ அல்லது வேறு வழிபாட்டு இடங்களிலோ பொட்டு கட்டும் சடங்கு நடத்துவது சட்டத்திற்கு புறம்பானதாகும் என அறிவித்தது. தேவதாசிகள் திருமணம் செய்து கொள்வதற்கு சட்டபூர்வமான அனுமதியை வழங்கியது. மேலும் தேவதாசி முறைக்கு
உதவி செய்கிற தூண்டிவிடுகிற குற்றத்தை செய்வோர்க்கு குறைந்த பட்சம் 5 ஆண்டு சிறை தண்டனை என ஆணையிட்டது. இம்மசோதா சட்டமாக மாறுவதற்கு 15 ஆண்டுகள் காத்திருந்தது. பாடச் சுருக்கம். காலனியத்தின் தலையீட்டினாலும் பகுத்தறிவு இயக்கத்தின் எழுச்சியினாலும் இந்திய அறிவுஜீவிகளிடையே தன்னைத்தானே உள்ளாய்வு செய்து கொள்ளும் உள்முக சிந்தனை செயல்படுவதை 19ஆம் நூற்றாண்டு இந்தியா எதிர்கொண்டது. இது இந்திய மறுமலர்ச்சிக்கு இட்டுச் சென்றது. தமிழ்நாட்டில் அச்சுக்கூடங்களின் வளர்ச்சி, பழம்பெரும் சமய சார்பற்ற தமிழ் இலக்கியங்கள் வெளியிடப்பட்டு பரவுவதற்கு செயலூக்கியாய் அமைந்தது. 19ஆம் நூற்றாண்டில் தமிழறிஞர்கள் தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை வெளியிடுவதற்கு அயராது உழைத்தனர். இம்மாற்றம் தமிழ் மொழி, இலக்கியம் ஆகியவற்றுக்கு மட்டும் புத்தூக்கம் அளிக்கவில்லை, நடைமுறையிலிருந்த சாதிப்படி நிலைகளுக்கு சவாலாக அமைந்தது. 1916 நிறுவப்பெற்ற நீதி கட்சி சென்னை மாகாணத்தில் இருந்த பிராமணர் அல்லாதவர்களின் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்தது. சுயமரியாதை இயக்கத்தின் முன்னோடியான பெரியார் வே. ராமசாமி அடிப்படைவாதத்தின் நிறை குறைகளை மதிப்பிட்டார். இறுதியாக தமிழ் நாட்டின் பகுத்தறிவு சிந்தனைகள் நவீன இந்திய அரசின் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சிகளுக்கு மாதிரியாய் அமைந்தது. சுவிசேஷர்கள், நற்செய்தியாளர், evangelical, Christian groups that believe that the teaching of the Bible and persuading others to join them is extremely important. மேலாதிக்கம், Hegemony, leadership, or dominance, especially by one country or social group over others. எழுச்சி, Resurgence, renewal, revival. மொழியியலாளர்கள், Linguists, a person skilled in languages. ஒதுக்கப்பட்ட, Marginalist, a person, group concept treated as insignificant or sidelined. எரிச்சலூட்டும், Irked, irritated, annoyed. ஒழித்துக்கட்டும், Debunking, expose the falseness or hollowness of a myth, idea or belief. படுதோல்வியுறச் செய்தல், Trounced, defeat heavily in a contest. விமர்சிப்பது, Critiquing, evaluate in a detailed and analytical way. அநீதியான, Iniquitous, grossly unfair, and morally wrong. புனைபெயர், Pseudonym, a fictitious name, especially one used by an author. பெயரிடப்பட்டு, Rechristened, give a new name to. பயிற்சி. 1. சரியான விடையை தேர்வு செய்யவும். 1. 1709 தரங்கம்பாடியில் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவினார். கால்டுவெல் F.W. எல்லிஸ் சீகன்பால்கு மீனாட்சி சுந்தரனார். 2. 1893 ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவினார். இரட்டைமலை சீனிவாசன் B.R. அம்பேத்கர் ராஜாஜி எம். சி. ராஜா. 3. இந்தியாவின் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் உருவாக்கப்பட்டது. 1918 1917 1916 1914. 4. அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய நீதி கட்சியால் நிறுவப்பெற்றது. பணியாளர் தேர்வு வாரியம். பொது பணி ஆணையம். மாநில பணியாளர் ஆளெடுப்பு வாரியம். பணியாளர் தேர்வாணையம். 5. சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதன் முறையாக சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எம். சி. ராஜா. இரட்டை மலை சீனிவாசன் டி. எம். நாயர் பி. வரதராஜுலு. 2 கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1. முதலாக அச்சேரிய ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி ஆகும். 2. புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை உருவாக்கியவர் ஆவார். 3. தமிழ் மொழியியல் தூய்மை வாதத்தின் தந்தை என கருதப்படுகிறார். 4. தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை முதலில் அங்கீகரித்தது ஆகும். 5. சூரிய நாராயண சாஸ்திரி எனும் பெயர் என மாற்றம் பெற்றது. 6. தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். 7. இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார். 3. சரியான கூற்றை தேர்வு செய்யவும். 1. மிக முன்னதாகவே வெளியிடப்பட்ட தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான திருக்குறள் 1812 வெளியிடப்பட்டது. 2. பனையோலைகளில் எழுதப்பெற்ற பல்வேறு தமிழ் இலக்கிய கையெழுத்து பிரதிகளை மறைமலையடிகள் சேகரித்து தொகுத்தார். 3. ராபர்ட் கால்டுவெல் திராவிட மொழிகளுக்கும் சமஸ்கிருதத்திற்கும் இடையில் இல்லாத ஒப்புமை திராவிட மொழிகளுக்கிடையே நெருக்கமாக நிலவுவதை நிரூபித்தார். தமிழின் தொன்மையையும் நிரூபித்தார். 4. திரு வி. கல்யாணசுந்தரம் தொழில் சங்க இயக்கத்தின் தொடக்ககால முன்னோடியாக இருந்தார். 1 2 ஆகியன சரி. 1 3 ஆகியன சரி. 4 சரி. 1 3 ஆகியன சரி. 2. கூற்று சென்னை மாகாணத்தில் 1920 முதல்
1937 வரை நீதிக்கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது. காரணம், இக்காலகட்டத்தில் இரட்டையாட்சிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்தது. காரணம், கூற்று ஆகியவை சரி. அ கூற்று சரி, ஆனால் காரணம் கூற்றின் சரியான விளக்கமல்ல. இ காரணம், கூற்று இரண்டுமே தவறு. இ காரணம் சரி, ஆனால் கூற்றுடன் அது பொருந்தவில்லை. 4 பொருத்துக. 1. திராவிடர் இல்லம், மறைமலையடிகள். 2. தொழிலாளன், இரட்டைமலை சீனிவாசன். 3. தனி தமிழ் இயக்கம், சிங்காரவேலர். 4. ஜீவிய சரித சுருக்கம், நடேசனார். 5. சுருக்கமாக விடையளிக்கவும். 1. தமிழ் மறுமலர்ச்சி குறித்து சிறுகுறிப்பு வரைக. 2. தென்னிந்திய மொழிகளுக்காக கால்டுவெல்லின் பங்களிப்பினை நன்கு புலப்படுத்துக. 3. தங்களுடைய எழுத்துக்களின் மூலம் தமிழ் இலக்கியத்தின் புத்துயிர்ப்புக்கு பங்களிப்பு செய்த ஆளுமைகளை பட்டியலிடவும். 4. நீதிக்கட்சியால் நிறைவேற்றப்பட்ட இந்து சமய அறநிலைய சட்டத்தின் முக்கியத்துவத்தை விவாதிக்கவும். 5. தென்னிந்திய நல உரிமை சங்கத்தால் வெளியிடப்பட்ட செய்தித்தாள்களின் பெயர்களை குறிப்பிடுக. 6. பெரியாரை ஒரு பெண்ணியவாதியாக மதிப்பிடுக. 6. விரிவாக விடையளிக்கவும். 1. தமிழ் மறுமலர்ச்சியின் தோற்றம், வளர்ச்சி குறித்து ஒரு கட்டுரை எழுதவும். 2. நீதிக்கட்சியின் தோற்றத்திற்கான பின்புலத்தை விளக்கி சமூக நீதிக்கான அதன் பங்களிப்பை சுட்டி காட்டவும். 3. தமிழ்நாட்டினுடைய சமூக மாற்றங்களுக்கு இ.வே.ரா. பெரியாரின் தீர்மானகரமான பங்களிப்பை மதிப்பீடு செய்யவும். 7 செயல்பாடுகள். 1. தொழிலாளர் இயக்கத்தையும் தொழிற்சங்க இயக்கத்தையும் வேறுபடுத்தி பார்க்க மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். உள்ளூர் அளவிலான தொழில் சங்கங்களின் நடவடிக்கைகள் குறித்து மாணவர்கள் ஒப்படைப்பு ஒன்றை செய்யலாம். 2. உள்ளூர் அளவிலான எழுத்தாளர்கள் அமைப்புகளின் அல்லது பெண்கள் அமைப்புகளின் செயல்பாடுகளை மாணவர்கள் தொகுக்கலாம். மேற்கோள் நூல்கள். 1 K Nam 1 Aroran, Tam 1 El Rena 1 Sans, and Drob 1 D1 and Nat 1 Onal 1 SM 1905 to 1944. Madura 1 Kudal Publ 1 Shares, 1980. 2 V Gita and SV Rajadura 1, towards Anand Brahm 1 NM 1 Lan 1 from 1 Yothi Thas to per 1 Yar. Calcutta Samaya, 1998. 3 Robert Hartgrave The Drop 1 D1 and Movement. Bombay Popular Percussion, 1965. 4 Eugene F1 RSCH1 CK, Pole 1 T1 CS, and SOC1 Alcan Flow 1 CT in South 1 and D1A. Berkeley UN 4 ERS1 Tie of Cal 1 Foreign 1 A Press, 1969. 5 per 1 Yar. EV Ramos M1, Women Enslaved. Noodle 1 CR1 T1 CalQuest, 2009. 6 Thoughts of per 1 Yar EVR Speeches and WR1 T1 and GS of per 1 Yar EV Ramasamy. V Anna 1 Muthu. Kampchana 1 per 1 Yar EV Ramasamy Nagmama 1 Educat 1 on and Research Trust, 1974. மேலும் வாசிக்கத்தக்க நூல். 1. டாக்டர் கே. கே. பிள்ளை, தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும், தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம், சென்னை, ஆவண பதிப்பு ஆகஸ்ட் 2017. காலக்கோடு 1 அலகு சமம் 10 ஆண்டுகள். இந்திய தேசிய இயக்கத்தின் முக்கிய நிகழ்வுகள் 1900 1947. 1905 வங்கப்பிரிவினை சுதேசி இயக்கம். 1906 சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் தொடங்கப்பட்டது. 1916 தன்னாட்சி இயக்கம் லக்னோ ஒப்பந்தம். 1917 சம்பரான் சத்தியாகிரகம். 1918 கேதார் சத்தியாகிரகம். 1919 ருலட் சட்டம் ஜாலியன்வாலா பாக் படுகொலை. 1920 கிலாபத் இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம். 1922 சௌரி சௌரா சம்பவம். 1923 சுயராஜ்ஜிய கட்சியின் தோற்றம். 1927 சைமன் குழு நியமனம். 1928 மோதிலால் நேரு அறிக்கை. 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு. 1930 உப்பு சத்தியாகிரகம் முதல் வட்டமேசை மாநாடு. 1931 காந்தி இர்வின் ஒப்பந்தம் இரண்டாவது வட்டமேசை மாநாடு. 1932 வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் பூனா ஒப்பந்தம் மூன்றாவது வட்டமேசை மாநாடு. 1935 இந்திய அரசு சட்டம். 1937 மாகாணங்களில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவை அமைக்கப்படுதல். 1940 ஆகஸ்ட் நன்கொடை தனிநபர் சத்தியாகிரகம். 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு வெள்ளையனே வெளியேறு இயக்கம்.
1945 வேவல் திட்டம் சிம்லா மாநாடு. 1946 ராயல் இந்திய கப்பற்படை புரட்சி அமைச்சரவை தூதுக்குழு வருகை இடைக்கால அரசு. 1947 மவுண்ட்பேட்டன் திட்டம் இந்தியா விடுதலை பெறுதல். காலக்கோடு 1 அலகு சமம் 10 ஆண்டுகள். உலக வரலாற்றில் முக்கிய நிகழ்வுகள் 1900 1980 1910 தென்னாப்பிரிக்க ஒன்றியம் உதயமாதல். 1912 முதல் பால்கன் போர். 1914 முதலாம் உலகப் போர் தொடக்கம். 1917 ரஷ்ய புரட்சி. 1918 முதல் உலகப் போர் முடிவு. 1919 பாரிஸ் அமைதி மாநாடு வெர்சைல்ஸ் உடன்படிக்கை. 1920 பன்னாட்டு சங்கம் தோற்றம். 1922 முசோலினியின் ரோமாபுரி அணிவகுப்பு. 1927 வியட்நாம் தேசிய கட்சி உதயம். 1929 பொருளாதார பெருமந்தம் லேட்டரன் உடன்படிக்கை. 1933 ஹிட்லர் ஜெர்மனியின் சான்சிலர் முக்கிய அமைச்சர் ஆதல். 1934 நீண்ட பயணம். 1935 முசோலினி எத்தியோப்பியாவின் மீது படையெடுத்தது. 1938 மியூனிக் உடன்படிக்கை. 1939 இரண்டாம் உலகப் போர் தொடக்கம். 1940 பிரிட்டன் போர். 1941 முத்து துறைமுக நிகழ்வு. 1942 ஸ்டாலின்கிரேடு போர். 1945 இரண்டாம் உலகப் போர் முடிவு. முக்கிய நாடுகள் சபை தோற்றம்.